வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் நம்மளுக்கு பிளஸ் ப்ரோக்ராம்ல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரேயர் சாங்கோட ஆரம்பிக்கலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், ப்ரேயர் சாங் எல்லாம் சூப்பராக பாடினீங்க. இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு சூப்பரான சாங்குக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்ஷன் பண்ணலாமா? ஆக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், எந்திரிச்சு நிற்கணும். சீக்கிரமாக எந்திரிச்சு சூப்பராக ஒரு ஆக்ஷன் பண்ணிடலாமா? Return empty, not empty, and your spirit's at work within me, yeah, your word will not return empty, not empty, and your spirit's at work within me, yeah, so open the door for all to see, the grace that came to set us free, yeah, that's why we sing, oh, oh, God multiply when you call us to go, go. Your gospel high, we hold your promises up and pray. God multiply, hey, hey, multiply, hey, hey. Yes, dear kids, எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஜீசஸை வர்ஷிப் பண்ண போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா அப்படி நம்பிக்கை நாயகனை உயர்த்துவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. 100க்கு 100 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள்
எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே உம்மை தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து என் புகலிடமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். குட்டீஸ், சூப்பராக நம்ம வந்து ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டோம். இப்போவும் நம்ம எல்லோரும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம எதை பற்றி பார்த்துட்டு வரோம்? எஸ், ப்ராஃபிட்ஸ் வந்து காடு சொல்லி பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வாரமும் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நம்ம இப்போ ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? கேட்கலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த ஒரு பிளஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பைபிள் ஸ்டோரியில் யாரோட கதை பார்க்க போகிறோம்? எலியா ஆண்டவர் மூலமாக செய்த இன்னொரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டி அந்த அற்புதம் யாருக்கு அவர் பண்ணார் அப்படின்னா, ஒரு ஏழை விதவை அம்மா, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, 2 குழந்தைங்க, 2 பையன் குழந்தைங்க வேற இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன பண்ணனே தெரியல. அவங்க வீட்டில் அதிகபட்சம் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அவங்க வீட்டில். எப்படி அந்த கடன் வேற ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கன்னு தெரியல. கடன்காரங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட 2 பசங்களையும் என்கிட்ட அடிமையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரில. வீட்டில் இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை வச்சுட்டு நம்மளால் என்ன தான் பண்ண முடியும், என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ அந்த கஷ்டத்தை போய் எலியா கிட்ட சொல்கிறாங்க. எலியா கிட்ட சொன்னோன்னே எலியா ப்ரேயர் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே, உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் என்ன இருக்கு, ஆண்டவருக்கு அது போதும் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீ போ, உன்னோட வீட்டில் இருக்கிற கதவெல்லாம் மூடிட்டு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, என்னென்ன குடம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, அது எல்லாத்தையும் உன்னோட வீட்டில் வச்சுட்டு அந்த ஒரு குடம் என்ன இருக்குல்ல அதை ஒரு பாத்திரமா ஊற்றிக்கிட்டே இருன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி ஊற்றுனா என்ன நடக்கும்? ஒரு டைமில் அந்த குடம் காலியாக போயிடும்ல. இப்படின்னு நினச்சா அந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு. வீட்டுக்கு போய் அவர் சொன்ன மாதிரியே எல்லா கதவையும் மூடிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் சொன்ன மாதிரியே அப்படியே கீழ்ப்படிஞ்சு எல்லா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு குடம் நிறையிற அளவுக்கு இன்னொரு குடத்துல ஊற்றுறாங்க. இந்த குடத்தை விட பெரிய ஒரு அண்டால ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுனாலும் இந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் காலியே ஆக மாட்டேங்குது. ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற எல்லா பாத்திரம், டம்ளரு, குட்டி ஸ்பூனில் கூட எண்ணெயை எடுத்து ஊற்றி வைக்கிறாங்க. என்னெல்லாம் பாத்திரம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஊற்றி முடிச்சுட்டு அவங்க பையனை பார்த்து, இன்னும் வேற பாத்திரம் இருந்தால் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இதுக்கப்புறம் பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்துலேயும் பாத்திரம் நிறைய எண்ணெய். உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே எலியா சொல்கிறாரு, இதை போய் எலியா கிட்ட சொல்லும்போது, இந்த எண்ணெயை விற்று அந்த காசை வச்சு கடனாட அப்படின்னு மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய உனக்கு காசு கிடைக்கும், உன்னோட கடனெல்லாம் போக இன்னும் நிறைய காசு இருக்கும், அந்த காசை வச்சுட்டு நீயும் உன்னோட குழந்தைங்களும் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஓகேயா? ஏன் ஆண்டவர் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணாருன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஹெல்ப்பராக இருந்தாங்களாம். ஓகேயா? அதனால மட்டுமா அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருந்த ஒருத்தங்களோட ஒய்ஃப், அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தானே? ஒரு குடம் என்ன போதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு? நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர்கிட்ட கொடுத்தா அதை அநேகமாக மாற்றி ஆசீர்வாதம் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாரு. நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோன்னா அநேகத்தில் ஆசீர்வதிப்போம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஆண்டவர் வந்து பெரிய தெய்வன். அதே நேரத்தில் ரொம்ப சின்ன விஷயத்தில் கூட நம்மளை ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியும். யாரால? நம்ம ஏசப்பாவால். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மளை இன்னுமே சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் நல்ல விதத்தில் சந்தோஷமாக இருக்கணும். நல்ல நல்ல விஷயங்களில் நம்ம எல்லாத்துக்கும் அன்பாக இருக்கணும். ஓகேங்களா? எது எது நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துதோ அது மற்ற ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்குதா அப்படின்றதையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நம்மளால் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ண முடியுதா, அந்த கொஞ்சத்தை நம்ம ஹெல்ப் பண்ணிடணும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அநேக விதத்தில் ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அது பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சா கூட ஆண்டவருக்கு அது கொஞ்சமாக தெரியவே தெரியாது. ஆண்டவருக்கு அது ரொம்ப அநேகமாக தெரியும். ஓகே குட்டீஸ்? ஸோ இந்த வாரம் இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் பார்த்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரமாக அண்ணா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். காட் பி வித் யூ. குட்டீஸ், ஸ்டோரி கேட்டிங்களா? ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா? காட் வந்து அவரோட ப்ராஃபிட்ஸ் மூலமாக நமக்கு ட்ரபிளாக இருக்க டைம், நம்ம கஷ்டப்படுற டைமில் ஒரு கரெக்டான கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்றதுல ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் திவ்யா? நெக்ஸ்ட் நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக மர்காஷியஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அப்படி தானே? இந்த வாரமும் அவங்களோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பொன்மணி ஆண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக மர்காஷிஸ் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துட்டு இருந்தோமா? இன்றைக்கும் அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ஆமாம் குட்டீஸ், மர்காஷியஸ் அவங்கள பற்றி நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்துட்டு இருந்தோம்ல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்குலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததா? மர்காஷியஸ் அவங்க எப்படி இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தாங்கலாம் நம்ம பார்த்தோம்ல. அவங்க எப்படி வந்தாங்க? நம்ம இந்தியாவில் இடையன்குடியில் ஊழியம் செய்துட்டு இருந்த பிஷப் கால்டுபெல் அவங்க வந்து இங்கிலாந்துக்கு போய் மிஷினரிகள், இந்தியாவுக்கு வந்து மிஷினரிகள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இந்தியாவுடைய நிலைமையை குறித்து நிறைய காரியங்களை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கேட்டு இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வருவேன்னு சொல்லி ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க. அவர் தான் யார்? மர்காஷியஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஆமாம் குட்டீஸ், அவங்க இங்கே இடையன்குடிக்கு வந்து 1 இயர் கால்டுவெல் அவங்களோடைய இருந்து எப்படி ஆண்டவருக்காக எப்படி மிஷினரி ஊழியம் செய்யணும்னு கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்டுவெல் அவங்கக்கிட்டே இருந்து தமிழும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்கே ஊழியம் செய்ய போனாங்க? அப்படி நாசரேத்துக்கு ஊழியம் செய்ய போனாங்கம்மா. ஆமாம், நாசரேத்துக்கு ஊழியம் செய்ய போனாங்க. நாசரேத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா நாசரேத்தில் அவங்க பெரிய ஒரு எழுப்புதலவே உண்டு பண்ணாங்க. பல ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மர்காஷியஸ் அவங்க மூலமாக பல ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி மட்டும் சொல்லாமல் நாசரேத்தில் பல காரியங்களை கர்த்தருக்காக செய்திருக்கிறாரு இந்த மர்காஷியஸ். அவங்க என்னெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், நாசரேத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை உண்டு பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன அபி? செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல்மா. ஆமாம், செயின்ட் லூக் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஜனங்களுக்கு வந்து மருத்துவம் செய்தாங்க. நாசரேத்துக்கு பக்கத்தில் இருந்த உடன்குடி, காயல்பட்டினம், அப்புறம் ஆழ்வார் திருநகரி, இது மாதிரி இருந்த ஊர்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சில நேரங்களில் வர்ற ஜனங்கள் கையில் வந்து கொஞ்சம் கூட காசே இருக்காதான். கொஞ்சம் கூட காசே இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்களாம். இதெல்லாம் பார்த்தா மர்காஷியஸ் அவங்க எல்லாருக்காகவும் இலவசமாகவே மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் எல்லாருமே வந்து ஆண்டவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு முறை வந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த நாசரேத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டானா.
அப்போ அந்த பையனை வந்து ரொம்ப அடிபட்டுருச்சான். அப்போ அந்த பையனை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான். மர்காஷிஸ் அவங்க வந்து அன்பாக ப்ரேயர் பண்ணிகிட்டே அந்த பையனுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த பையன் இருந்தான். அவனுக்கு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அந்த சின்ன பையனுக்கு மர்காஷியஸ் அவங்க வந்து ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொன்னாங்க. அவன் அதை கேட்டு அந்த சின்ன பையன் என்ன செஞ்சான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் வந்து அவனால் எழுந்து நடக்க முடியல, படுக்கையிலேயே இருந்தான். ஆனாலுமே அவன் என்ன செஞ்சான், ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி மர்காஷியஸ் அவங்க கிட்ட கேட்டுக்கொண்டான். மர்காஷியஸ் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பையனுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல வந்து அந்த பையனும் வந்து அவன் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டான். ஆனா அந்த பையன் இறந்து போனாலும் கூட அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய எழுப்புதலை அந்த பையன் உண்டு பண்ணான். எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த சிறு பையன் வந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோட ஞானஸ்நானமெல்லாம் எடுத்து ஆண்டவருக்காக பிரகாசிச்சதை பார்த்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பையன் இறந்ததுக்கு பின்னாடியா அவங்க பேரண்ட்ஸும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களும் மர்காஷியஸ் அவர்களிடம் இருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இந்த குடும்பத்தை பார்த்தா இன்னும் ஒரு சில குடும்பங்கள் வந்து அவங்களும் விசுவாசத்தோட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாசரேத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற ஆரம்பிச்சாங்க. இது வந்து மர்காஷியஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எழுப்புதலாவே அமைந்தது. இந்த காரியங்களெல்லாம் இன்னும் மர்காஷியஸ் அவங்கள இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துச்சு. இன்னும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும், இந்த நாசரேத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாகிலும் செய்யணும்னு சொல்லி இன்னும் அதிகமான காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சமூக சேவைகளையும் மர்காஷியஸ் அவங்க நாசரேத்துல பண்ணியிருக்கிறாங்க. அபி என்னெல்லாம் பண்ணாங்கம்மா? என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அவர் வந்து இப்பெல்லாம் நமக்கு நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, நிறைய LIC அது மாதிரி நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது இல்ல. ஆனா அப்பவே மர்காஷியஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா எதிர்கால சகாய நிதி அப்படிங்கிற பேர்ல இந்த இன்சூரன்ஸ் அமைப்பெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா 1903 சில்வர் மிஷன் அமைப்பை உருவாக்குனாங்க. இதன் மூலமா வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியா பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. வேத பாட வகுப்புகள், சண்டே ஸ்கூல் நம்ம போறோம்ல, அது மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு தனித்தனியா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கிளாஸஸ் பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 1904 வந்து பெண்கள் சங்க பண்டிகை ஆரம்பிச்சாங்க. இது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் வந்து உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம SPG திருநெல்வேலி கைம்பெண் சங்கம் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சாங்க. இந்த சங்கத்தின் மூலமா கிட்டத்தட்ட 59 விதவை பெண்கள் வந்து உதவி பெற்றுக்கொண்டாங்க. நிறைய ஆதரவற்ற பெண்களுக்கும் அப்புறம் இது பெண்கள் மட்டும் இல்லாம நிறைய ஆதரவற்ற மக்களுக்கு வந்து பல வகையில இவருடைய அமைப்புகள் எல்லாம் வந்து உதவி செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1909 வருடம் பைபிள் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் இந்த பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிச்சாங்க தெரியுமா அபி? 8 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கம்மா. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க படிச்சாங்க. நாசரேத்துல அப்ப ஆரம்பிக்கப்பட்ட அந்த பைபிள் காலேஜ் பிற்காலத்தில் 1971 அந்த பைபிள் காலேஜ் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இப்பவும் மதுரையில் அந்த பைபிள் காலேஜ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் மர்காஷியஸ் அவர்கள் வந்து நாசரேத்தில் இருந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல தந்தி அமைப்பை கொண்டு வந்தாங்க. டெலகிராம் எல்லாம் அனுப்புவாங்கல்ல அந்த காலத்தில், அந்த தந்தி அமைப்பு முறையை ஃபர்ஸ்டாக மர்காஷியஸ் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1911 வருடம் வந்து சாத்தான் குளத்தில் இருந்து நாசரேத்துக்கு ரோடு அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1913 வருஷம் ட்ரெயின் ட்ராக்கை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டாங்க. எங்க இருந்து எங்க போறதுக்கு ட்ரெயின் ட்ராக் உருவாக்க முயற்சி மேற்கொண்டாங்க தெரியுமா அபி? திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு. ஆமா, இப்ப நம்ம எல்லாம் போறோம்ல, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போனா ஈஸியா ட்ரெயின்ல போறோம் இல்லையா? அந்த ரயில் பாதையை உருவாக்குறதுக்கு பெரும் முயற்சி மேற்கொண்டது வந்து நம்ம மர்காஷியஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறமா இன்னும் இந்த மாதிரியான நிறைய சமூக பணிகளும் செய்தாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை பற்றியும் நிறைய மக்களுக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்தாங்க.
ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 303 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 90 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இது போல அது மட்டும் இல்லாம நிறைய சபைகளை கிட்டத்தட்ட அவருடைய மிஷனரி ஊழியத்தோட அந்த வாழ்நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட சபைகளை உருவாக்குனாங்க. இது போல பல காரியங்களை கர்த்தருக்காக மர்காஷியஸ் அவர்கள் வந்து செய்தாங்க. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சாங்க. அது மாத்திரம் இல்லாம நாசரேத் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பெரும் வகையில் உதவி செஞ்சிருக்கிறாங்க மர்காஷியஸ் அவர்கள். மர்காஷியஸ் இவ்வளோ காரியங்களெல்லாம் செய்தாங்க. ஆனா மர்காஷியஸ் அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அபி? எப்படிப்பட்டவங்கம்மா? அவங்க தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிமா இருக்கும்? அவங்க வந்து குள்ள உருவமும் குறுந்தாடியும் கொண்டவங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்களாம். இப்போ இல்லை, அவங்க சிறு வயதில் இருக்கும் போதே வந்து ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர் தானா. தன்னுடைய வந்து அந்த உடல்நிலை பாதிப்பு தனக்கு இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் மிஷனரி தாகத்தோட நான் இந்தியாவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் அவருக்கு வந்து ரொம்பவே ஒத்து போகாம இருந்தது. அதனால அவர் ஆஸ்துமா நோயால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. 1889 வருடம் வந்து அவர் ஆஸ்துமா நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. அதனால நம்ம இந்தியாவில இருந்து வந்து சில காலம் வந்து ஜப்பான் போகலான்னு சொல்லிட்டு கடல் வழி பயணமா ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு 3 மாதம் தான் அங்க இருந்தாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து திரும்ப நாசரேத்துல வந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆத்தும தாகம் அதிகமாக இருந்ததுனால அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து திரும்பி வந்து நாசரேத்துல தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா சில காலங்கள் கழித்து இந்த சோஷியல் ஒர்க் எல்லாம் நிறைய செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1905 மறுபடியுமா இந்த ஆஸ்துமா நோயினால ரொம்பவும் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்போ ஒரு தடவை கடல்வழி பயணம் மேற்கொண்டாங்க. அந்த டைம்ல எந்த நாட்டுக்கு போனாங்க அபி? ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. ஆமா, ஆஸ்திரேலியாவுக்கு கடல்வழி பயணம் மேற்கொண்டாங்க. அதன் மூலமா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் அந்த அவங்களுக்கு அந்த உடல் உபாதியிலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிது. ஆனாலும் அந்த நாசரேத்துக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை அவருக்கு உள்ளாக அதிகமாக இருந்ததுனால 6 மாசத்துலயே அவங்க திரும்ப மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. இது போல அவருக்கு அதிகமான உடல் சுகவீனம் இருந்ததின் மத்தியிலும் அந்த உடல் சுகவீனத்தின் மத்தியிலும் வந்து அதிகமாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சாங்க குட்டீஸ். இதெல்லாம் பார்த்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ சென்னையில் இருந்த பிஷப் வந்து மர்காஷியஸ் அவர்களுக்கு கெனான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து அவருக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னா சேவியர் ஹிந்து மெடல் அப்படிங்கிற பதக்கத்தையும் அவருக்கு வந்து கொடுத்தாங்க. இது போல வந்து பல சிறப்புகளை வந்து அவர் கொண்டிருக்கிறாரு. நாசரேத்துடைய வளர்ச்சிக்கு அவர் பெரிதும் வந்து நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு. இதனால எல்லாரும் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வைத்திருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா அபி? திருநெல்வேலி நாசரேத்தின் தந்தை. ஆமா, அவர் வந்து திருநெல்வேலி நாசரேத்தின் தந்தை அப்படின்னு எல்லாரும் அழைப்பாங்க. ஸோ தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1908 வருடம் உடல் சுகவீனப்பட்டு அவர் வந்து மரித்து போயிடுறாங்க. அவருடைய கல்லறை வந்து நாசரேத்திலேயே அந்த செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் அந்த சர்ச்லேயே வந்து அவரை வந்து அடக்கம் செய்தாங்க. அவருடைய கல்லறை அந்த சர்ச்சில் தான் இருக்குது. இந்த கல்லறையில் இருக்கிற சிறப்பு என்னன்னா அவருடைய கல்லறையை சுற்றி 4 புறத்தில் வந்து அவர் செய்த சமூக பணிகள் எல்லாம் வந்து கல்வெட்டுகளா வந்து செதுக்கி இருக்கிறாங்க அபி. 1913 வந்து திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் ட்ராக் உருவாக்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்கன்னு சொன்னேன்ல. அவர் இருக்கும் போது இந்த பணிகள் நடக்கல. அவர் மர்காஷியஸ் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த பணிகள் எல்லாம் நடந்தது. ஆனா இந்த ட்ரெயின் ட்ராக் உருவாக்குறதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் வந்து நம்ம மர்காஷியஸ் தான். ஸோ அதெல்லாம் சிறப்பிக்கிற வகையில மர்காஷியஸ் அவர்களுடைய கல்லறையை சுற்றிலும் அவர் செய்த நல்ல சேவைகள், அவருடைய நற்சேவைகள் எல்லாம் வந்து கல்வெட்டுகளா பொறிக்கப்பட்டிருக்குது. ஒரு புறம் வந்து ட்ரெயின் படம் வரைஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். பாருங்க குட்டீஸ், இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த மர்காஷியஸ் தன்னுடைய உடல் சுகவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் எழும்பி பிரகாசிச்சிருக்கிறாங்கல்ல. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. தன்னுடைய அந்த கடைசி ஆண்டு எக்ஸாமை கூட அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஆண்டவருக்காக வைராகியத்தோட நான் வந்து இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராகிய வாஞ்சியோடு வந்தாங்க. எத்தனையோ எதிர்ப்புகளெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. உடல் சுகவீனத்தையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. நம்ம இந்திய மக்கள், அதுலேயும் நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாசரேத் மக்கள் வந்து நல்வாழ்வு அடையணும், அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சியை வச்சு ஆத்தும தாகத்தோடு அவங்க தொடர்ந்து வைராகியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தோடு இருந்தாங்க. ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தாங்க. இப்படியெல்லாம் அவங்க இருந்ததுனால தான் தொடர்ந்து அவங்களால வந்து ஷைன் பண்ண முடிஞ்சது குட்டீஸ். பாருங்க, ஸோ நம்மளும் என்ன செய்யணும், இந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கை வரலாற்றை சும்மா நம்ம படிச்சுட்டு போகிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல காரியங்களெல்லாம் நம்மளும் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதெல்லாம் அப்ளை பண்ணுறவர்களாக இருக்கணும். தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னையும் இந்த மர்காஷியஸ் அவர்களை போல என்னையும் பயன்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்களாம் கேட்பீங்களா குட்டீஸ்? நானும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆமாம் குட்டீஸ், நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. குட்டீஸ், இந்த 3 வீக்ஸும் நம்ம மர்காஷியஸ் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். ஆண்டவருக்காக எப்படி எளிமை பிரகாசிச்சாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு புது நியூ ஷைனிங் ஸ்டாரோட உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். குட்டீஸ், நம்ம இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து மெர்காஷியஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவர்கிட்டருந்து லேர்ன் பண்ண நல்ல விஷயங்களை நம்மளும் அப்ளை பண்ணி ஏசப்பாக்காக ஷைன் ஆகிற ஸ்டாராக நம்ம மாறணும். ஓகேவா குட்டீஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கிரியேட்டிவான சூப்பரான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், இந்த ஆர்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் சூப்பரான க்ரியேட்டிவான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ட் தான் நம்ம இன்னைக்கு வரைய போகிறோம். இந்த ஆர்ட் வரைகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒயிட் பேப்பர், பிளாக் பென், கலர் பென்ஸ், பென்சில். இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களோட கிராஃப்ட் ஆர்ட் எல்லாம் செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சீக்கிரமாக சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குவிஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் உள்ள ஆன்சரையும் இந்த வாரத்துக்குள்ள குவிஸையும் சொல்ல ஜினி ஆண்டி வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜினி ஆண்டி.
ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்ல உங்களை பார்க்கறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்பவும் நாம போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரிபாத் விதவைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின், எலியா எத்தனை தரம் பிள்ளையின் மீது குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்? ஆன்சர் 3. தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் நாம் பார்த்த ஷைனிங் ஸ்டார் யார்? ஆன்சர் மர்காசியஸ். ஃபோர்த் கொஸ்டின், எந்த தொற்று நோயால் மக்கள் அவதிப்பட்டனர்? ஆன்சர் காலரா. ஆன்சர் சர்ப்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுலேருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலியா விதவையிடம் எதை விற்று கடனை அடைக்கும்படி கூறினார்? செகண்ட் கொஸ்டின், அயலகத்தாரிடம் எதை கேட்டு வாங்கினார்கள்? தேர்ட் கொஸ்டின், மர்காசியஸ் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? ஃபோர்த் கொஸ்டின், மர்காசியஸ் அவர்கள் ஆஸ்துமா நோயினால் எந்தெந்த நாட்டிற்கு கப்பல் பயணம் மேற்கொண்டார்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்ல உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. குட்டீஸ், உங்களுக்கு கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரியும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம், அல்லது எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், அல்லது வாய்ஸ் மெசேஜாகவும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பிடலாம். ஸோ மறக்காமல் சீக்கிரமாக சென்ட் பண்ணிடுங்க குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன வசனம் பார்ப்போமா? உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு சிலர் சொல்கிறீங்க, நாங்கள் இந்த வசனம் அப்போவுமே படிச்சுட்டோமே அப்படி சொல்லிட்டு. இன்னும் ஒரு தடவை சேர்ந்து சொல்லலாமா நம்ம? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். குட்டீஸ், மெமரி வர்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக இருந்ததுல. ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வீடியோ எடுத்து சீக்கிரமாக சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பப்பட் சாங் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட், அப்படி தானே? Yeah, yeah, yeah. Na, na, na. இரண்டு மடங்கு வல்லமை வேணும், அளவில்லாத அக்கினி வேணும். இரண்டு மடங்கு வல்லமை வேணும், அளவில்லாத அக்கினி வேணும். எலியா தேவன் எங்கே என்று இன்னும் கூட சொல்ல வேணும். எலியா தேவன் எங்கே என்று இன்னும் கூட சொல்ல வேணும். வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும் ஆராதனை. சூப்பர் பவர் அதிகாரங்கள், சூப்பர் பவர் வல்லமையும், சூப்பர் பவர் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும். ஹே, நம்ம ராஜாவின் பிள்ளைகளே, உலகெங்கும் மொழி வீசுங்கள். இருளான இடங்களிலே இயேசுவோடு ஒளியேற்றுங்கள். ராஜமுடியும் நாங்க தாங்க, அலங்கரிக்கும் கிரீடங்க நாங்க. கர்த்தர் கரத்தின் விரல்கள் நாங்க, எதையும் சுடராய் மாற்றுவோங்க. ராஜமுடியும் நாங்க தாங்க, அலங்கரிக்கும் கிரீடங்க நாங்க. கர்த்தர் கரத்தின் விரல்கள் நாங்க, எதையும் சுடராய் மாற்றுவோங்க. வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும் ஆராதனை. சூப்பர் பவர் அதிகாரங்கள், சூப்பர் பவர் வல்லமையும், சூப்பர் பவர் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும் ஆராதனை. சூப்பர் பவர் அதிகாரங்கள், சூப்பர் பவர் வல்லமையும், சூப்பர் பவர் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும். குட்டீஸ், பப்பட் சாங் என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் சென்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட நானும் பிரீத்தி அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, bye bye.